சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். அரசு போட்டித் தேர்வுகளுக்கான தமிழ் இலக்கிய பாடத்தின் வினா விடைகளை இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இத்தொடர் இடம்பெற்ற நூல் எது? விடை தொல்காப்பியம். கேள்வி 2, கோச்சுரா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதற் பரதவர் இத்தொடர் இடம்பெற்ற நூல் எது? விடை நற்றிணை. கேள்வி 3, நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்த வடு இத்தொடர் இடம்பெற்ற நூல் எது? விடை பதிற்றுப்பத்து. கேள்வி 4, ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி இக்கூற்று யாருடையது? விடை ஔவையார். கேள்வி 5, தினையளவு போதா சிறு புல்நீர் நீண்ட பனையளவு காட்டும் இக்கூற்று யாருடையது? விடை கபிலர். கேள்வி 6, திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் இவ்வரிகள் யாருடையது? விடை இளங்கோவடிகள். கேள்வி 7, பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர்? விடை மாணிக்கம். கேள்வி 8, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று கூறியவர் யார்? விடை பாரதியார். கேள்வி 9, காலக்கவி என்று அழைக்கப்படுவது எது? விடை குண்டலகேசி. கேள்வி 10, தர்மசேனர், அப்பர், வாகீசர் என அழைக்கப்பட்டவர் யார்? விடை திருநாவுக்கரசர். கேள்வி 11, வினையே ஆடவர்க்கு உயிர் என கூறும் நூல்? விடை குறுந்தொகை. கேள்வி 12, இந்திய நூலகத் தந்தை என்று அழைக்கப்படுபவர்? விடை ரா அரங்கநாதன். கேள்வி 13, பீலிப்பை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டன் சால மிகுத்து பெயின் இக்குறளில் அமைந்துள்ள அணி? விடை பிரிது மொழிதல் அணி. கேள்வி 14, கல் திரள் தோல் இலக்கண குறிப்பு தருக. விடை உவமை தொகை. கேள்வி 15, நடுவண் அரசு தமிழை எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவித்தது? விடை 2004. கேள்வி 16, கூத்தராற்றுப்படை எனப்படும் மலைபடுகடாம் குறிப்பிடும் குறுநில மன்னன் யார்? விடை நன்னன். கேள்வி 17, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி? விடை நிரல் நிறை அணி. கேள்வி 18, முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை கூறும் நூல் எது? விடை தொல்காப்பியம். கேள்வி 19, திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படும் புராணம் எது? விடை பெரிய புராணம். கேள்வி 20, கம்பர் அவைப்புலவராக விளங்கிய அரசவை எந்த மன்னனுடையது? விடை குலோத்துங்க சோழன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.